ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியா தாங்க சாம்பியன் டிராஃபி கோப்பையை வெல்லும். என்னை பொறுத்த வரைக்கும் உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். அது கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். இந்த வாட்டி சண்டேல ஒரு சரியான சம்பவம் இந்திய அணி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் நட்சத்திர ஆல்ரவுண்டுன்னு சொல்லலாம், நட்சத்திர பேட்ஸ்மேன் கூட சொல்லாங்க கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் போட்டி குறித்து அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நாளைக்கு ஒரு நாள் கோசரம் ஒரு எப்படி சொல்கிறது இந்தியாவே காத்துட்ருக்குன்னு சொல்லாங்க. சாம்பியன் டிராஃபி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இறுதிப் போட்டி நாளைக்கு தொடங்க போது 2:30க்கு. போட்டி குறித்து கிறிஸ் கெயில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உலகில் தலை சிறந்த அணி நான் இந்தியா தான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் கடந்த ஒரு 5 ஆண்டை எடுத்து பார்த்துக்குங்க, இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸ் ஐசிசியில் ரொம்ப அபாரமாக இருக்குது. நார்மல் மேட்ச்லேயும் அபாரமாக இருக்குது. இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு போட்டி கூட தோக்காமல் கோப்பை அடித்தாங்க. 2023 வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் போய் தான் தோத்தாங்க. இந்த சாம்பியன் டிராஃபியில் ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த அணி நான் பண்ணி பார்த்ததில்ல. கண்டிப்பாக இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நாளைக்கு வெற்றி பெறத்துக்கு நான் இந்திய அணி பக்கம் தான் நிற்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றா எனக்கு பர்சனலாக கொஞ்சம் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. கரெக்டு தான், அவர் ரொம்ப நாளாக இந்திய அணி ஃபாலோ பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. எல்லா ஐசிசி ஈவெண்ட்லேயும் இந்திய அணி செமையான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 2019 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கு முன்னேருந்து கூட ஏன்னா நல்ல ஒரு எப்படி சொல்லி இந்திய அணி ஒரு ஐசிசி ட்ராஃபினாவே நல்ல டாமினேஷன் அது எப்பவுமே இருக்கும், இப்பயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால் இவ்வளோ ஜெயிச்சுட்டு ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனல் வந்து தோற்றா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி இந்த தோல்வியை நம்ம ஏற்கனவே 2023 வேர்ல்டு கப்பில் அடைஞ்சிட்டோம். ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலில் வந்து தோற்றோம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க, ஜெயிக்கணும். கண்டினியூவாக ஜெயிச்சதுக்கு ஒரு பலனா, இந்த 2023 வேர்ல்டு கப்பில் தோற்றதுக்கு பலனா இந்த சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீம் தான் நம்ம. கோப்பை வெல்றதுக்கான தகுதியான டீம். நியூசிலாண்டும் கோப்பை வெல்றதுக்கான தகுதியான டீம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதில் யார் இந்த 2 போர் நடக்கிறதுல யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் அதை தூக்க முடியும் கோப்பையை. நாளைக்கு நேற்றுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருங்க யார் கோப்பையை வென்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதை பார்க்குறதுல எத்தனை பேர் இந்தியா சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் நியூசிலாந்து சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூசிலாந்து தான் நாளைக்கு வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரிடிக்ஷன்லாம் போட்டிருக்கீங்க. பட் இந்தியன் ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளே கோப்பை வேலணும், அடுத்தவங்க நாட்டு வேலைன்னு நம்ம நினைக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும்னு நினைங்க. கமெண்ட்டில் பார்க்கலாம் எத்தனை பேர் நியூசிலாந்து சப்போர்ட்டர்ஸ் வரீங்க, எத்தனை பேர் இந்தியா சப்போர்ட்டர்ஸ் வரீங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.